சித்தருங்கிறத நம்ம மனசுல உணரணுமே தவிர அவங்கள அடையாளங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கர்மாவை இறைவனிடம் போய் நீ இறக்கி வச்சு என்ன சுமக்க கத்துக்கணும்னு கேட்கறான். இதுதான் உன்னுடைய கஷ்டங்கள்லாம் தீர ஆரம்பிச்சுதா, ஒரு பார்க்க பார்க்க உன்னுடைய வாழ்க்கை நல்லா ஆச்சு, அதெல்லாம் ஏன் தீரணும், ஏன் தீரணுமா? கர்மாங்கிறது நம்ம சுமக்கணும், வேற ஒருத்தர் சுமக்க முடியாது. சங்கிலியே பாத்தீங்கன்னா ஒரு கை பருமன் இருக்கு, அவ்வளவு பலமா இருக்கு. யாருமே இல்லாத நேரத்துல அந்த ஊஞ்சல் தன்னால வீசி ஆடிச்சு. மனசுக்குள்ள பயம் வந்து போச்சு, ஊஞ்சல் வீசி ஆடுது. இங்க எதுக்கு நம்ம யார் கேட்க போறாங்கன்னு சொல்லி அதை பிளாஷ் அடிக்கும் போதே, பிளாஷ் அடிச்ச மாதிரி எனக்கு முதுகுல ஒரு அடி, இடி விழுந்த மாதிரி இருந்தது. அப்பா நான் அலறிட்டு நான் திரும்புறேன். அந்த பெரியவர் மனைவி, என் குழந்தை, அந்த உள்ளூர் பையன் கூட ஓட்டாங்க, எல்லாம் ஓடுறாங்க. ஏன்னா அவரோட சத்தத்தையும் அவருடைய தோற்றத்தையும் பார்த்த உடனே மாதிரி சில உணர்வுகள், சில விஷயங்கள்லாம் நடக்கும் போது அது ஏன் நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. நம்பினவங்களுக்கு கடவுள் எந்த ரூபத்திலும் காட்டுவாருங்கிறது உண்மை, வருவார். ஆனா ஒண்ணு, அது எப்பவுமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் அனுமன் தாசன் என் புக்கு படிச்சுட்டு இருப்பேன். அதுல அவர் நரசிம்மர் திருப்பதியில பார்த்தாரு. உங்களுக்கு தெரியும், 2வது பாகத்துல இருந்திருக்கும். நரசிம்மரை போய் சூரிய ஒழிச்சுட்டு வச்சு வந்ததுக்கு அப்புறம் திருப்பதியில பாறையில படுத்திருக்க வெள்ளை வெட்டி வெள்ள செட்டில் நரசிம்மரை பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீங்க என்னைக்காவது நரசிம்மரை பார்க்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? ஏன்னா எனக்கு அதுதான் கியூரியாசிட்டியா இருக்கு, நரசிம்மரை பார்க்கறது எப்படி. அதாவது பொதுவா எல்லாருமே நீங்க நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி மந்திரம் ஜபித்தால் அகத்தியர் வருவாரான்னு கேட்கிற மாதிரி, அகத்தியர்கிட்ட நீங்க பேசுறீங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாருக்கும் இயல்பா தோடக்கூடிய விஷயம் தானே. ஒரு காரியம், ஒரு சித்தரை தரிசித்தோம், ஒரு நன்மை கிடைச்சுன்னா எனக்கு கிடைக்காதா? நமக்கு இயல்பா எல்லாருக்குமே அந்த ஆசை வரும். அந்த மாதிரி குருநாதர் அனுமந்தாசனுக்கு அந்த தரிசனம் கிடைச்சதுன்னொடனே நாங்க பேசிக்கிட்டோம். அனுமன் தாசன் அவருக்கு பெயர் வந்ததே, அவர் அந்த நவபிருந்தாவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகவேந்தரருடைய ஜீவாலயத்துக்கு போயிட்டு, அந்த நவபிருந்தாவனம்ங்கிறது அந்த நதிக்கரையில இருக்கு. அந்த நதிக்கரையில அவர் பார்க்கிற அந்த மலை மேலதான் அவருக்கு அனுமன் தரிசனம் கொடுத்து, அவரால் சூட்டப்பட்ட பெயர் தான் அது அனுமத்தாசன். அனுமானே சூட்ட பேரு. ஆமா, அனுமன் அங்க தரிசனம் கொடுக்கிறார், ஸ்தூல தரிசனம் கொடுக்கிறார். ஸ்தூல தரிசனம் அனுமன் உருவமாவே தரிசனம் கொடுத்து, நீ இன்னில இருந்து ராமசாமி இல்ல உன்னுடைய ஏற்பெயர் மாத்தி இன்னில இருந்து உன்னை அனுமத்தாசன் பேர் மாத்தினார். அதுக்கப்புறம் தான் அவர் எனக்கு நரசிம்மரை பார்க்க முடியுமான்னு அவரு அகத்தியரை கேட்டு, அகத்தியர்ட்ட அந்த சம்பவங்கள், அந்த நாடி சொல்லும் கதைகள்ங்கிறதுல எழுதியிருக்கும். நீங்க அதைத்தான் குறிப்பிடுறீங்க. ஆமா ஆமா, 2வது பாகம். அந்த மாதிரி அவங்கவுங்களுக்குமே ஒரு ஆசை, எல்லாருக்குமே தனக்கு நடக்காதான்ற ஒரு எண்ணங்கள் வருது. ஏன் சில பேருக்கு, எனக்கு கடன்ல நான் தலைக்கு மேல தத்தளிச்சுட்டு இருக்கும்போது, கடன் இங்க போனா ஒரு வாரத்தில் அடையணும் போது நான் அகத்தியர்ட்ட கேட்டேன், வந்தவங்களுக்கு ஒரு வாரத்தில் அடையுன்றீங்க, நான் தலைக்கு மேல தத்தளிச்சுட்டு இருக்கேன், உன் கர்மா முடியற காலம் வரணும், அப்பதான் அதை அடைக்க முடியும், இப்பவே நீ போனாலும் உனக்கு அடையாது அப்படின்னால அந்த காலம் வேணும், பொறுமை அவசியம். பொறுமை, நம்பிக்கைன்னு இந்த சாய்பாபா கோயில்லாம் எழுதிருப்பாங்க. உங்க பேர் சாய் செந்தில், நீங்க கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்ல தேவையில்லை. இதோட இன்னொரு சேர்த்துக்கணும், இயல்புன்னு ஒண்ணு சேர்த்துக்கணும், 3 சேர்த்துக்கணும். பொறுமை, நம்பிக்கை, அந்த இயல்பாக இருக்கணும். அந்த காலத்துக்கு வரைக்கும், நமக்கு வர வரைக்கும் இந்த 3 சேர்த்துக்கணும். இது இந்த வாசகங்கள்லாம் அகத்தியர்ட்டேருந்து சித்தர்கள்ட்டேருந்து வந்த வாசகங்கள் தான். அதனால அந்த பொறுமை, இந்த பொறுமை, அந்த மாதிரி அவருக்கு அந்த தரிசனம் கிடைச்ச மாதிரி நமக்கும் கிடைக்காதான்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி ஒரு கட்டம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரயாணத்தின் போது நாங்க என்ன பண்றோம்னா, திடீர்னு ஒரு நாள் அகத்தியர் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட ஆலயம் போய் தரிசித்துட்டு அங்க ஒரு பூஜை பண்ணிட்டு வான்ட்டார். நாங்க ஒரு பிரயாணத்தை தொடங்கி ஒரு முக்கியமான கஷேத்திரம் ஒண்ணுக்கு போனோம், ஸ்ரீரங்கத்துக்கு போனோம். அங்க ஒரு மதிய உணவு எடுத்துட்டு திரும்ப அந்த திருநெல்வேலியை நோக்கி நாங்க எங்க பிரயாணம் போயிட்டு இருக்கு. உங்க இலக்கு திருநெல்வேலி கோயில் போறது. திருநெல்வேலி கிட்ட ஒரு கிராம கோயில், அதுக்கு போன்னு சொல்லிட்டாரு. நாங்க போயிட்டு இருக்கோம். போகும்போது அங்க மதிய உணவுக்காக அங்க நிறுத்துறோம். நிறுத்தி அங்க வழக்கமா அங்க ஒரு உணவு சாலையில சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வெளியே வந்தா, போகும்போதே பார்த்தா ஒரு சாலையில ஒருத்தர் பழ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். மாம்பழ காலம் அது, ஒரு ஏப்ரல் மே அந்த மாதிரி ஒரு காலம். சரி, இந்த மாம்பழத்தை பார்த்தோன்னா வரும்போது கேட்குறேன், மனைவி சொல்றேன், நம்ம 3 நாள் பிரயாணம் போயிட்டு வரும்போது 3 நாள் கழிச்சு தான் ஊருக்கு திரும்ப போறோம், மாம்பழத்தை வாங்கி கையில ஏன் சுமந்துட்டு அலையணும், நீங்க மாம்பழம் வாங்கணும்னு சொன்னீங்க. வாங்கணும்னு கேட்கிறேன். அவ என்ன கேட்குறா, இப்ப எதுக்கு, வரும்போது வாங்கிக்கலாமோ, அல்லது ஏதாவது தேவைக்கு அங்கங்க வாங்கிக்கலாம், இதை வேற என் கையில தூக்கிட்டு போகணும்னா, இல்லம்மா 2 குழந்தை, கை குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருக்காரு, சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கு அவருக்கு, உட்காந்துட்டு இருக்காரு. அந்த வியாபாரியை பார்த்தா ஏதோ வாங்கணும்னு எனக்கு தோடுது, வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரிகிட்ட போறோம். ரொம்ப இள வயது, ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்கார், நல்ல ஒரு மல்யுத்த வீரர் மாதிரி இருக்கார், இந்த மிஸ்டர் மெட்ராஸ் எல்லாம் மாதிரி இருக்காரு அவர். நான் அவர்கிட்ட மாம்பழம் வாங்கிட்டு, உங்களை பார்த்தா இந்த மாதிரி
உடல் கட்டா நல்லா ஜம்முன்னு இருக்கீங்களே நீங்க இந்த மாதிரி மல்யுத்த வீரரா இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஜிம்மு? ஆமாங்க, நான் ஒரு மிஸ்டர் மெட்ராஸாக இருந்தவன். மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் இந்தியாலாம் நான் ஜெயிச்சவன், வெளிநாடுகள்லாம் போய் போட்டியில் கலந்துக்கிட்டவன், அப்புறம் பின்னாடி ஒரு ஜிம்மும் நடத்தினேன் அப்படின்னு அவருடைய பர்சனல் வாழ்க்கையில் உள்ள பாவ புண்ணிய கணக்கெல்லாம் அவர் என்கிட்ட சொல்றார். நிறைய அவருடைய எதிர்மறையான விடயங்களையும் சொல்றார். நான் இப்படி தவறா வாழ்ந்தேன், பெண்கள் விஷயத்துல எப்படி இருந்தாலும். இப்ப எனக்கு நான் என்னமோ ஒரு குருநாதர் மாதிரி, அவர் ஒரு சாதாரண சராசரியா ஒரு கஷ்டப்பட்டவர் மாதிரி எனக்கு தோணும். சரி சரி, இனிமே உங்க கஷ்டம்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய எப்பவுமே பையில நான் சில தெய்வ உருவ படங்கள் வைத்திருப்பேன். அதுல இருந்து ஒரு போட்டோ எடுத்தா அந்த நரசிம்மர் படம் வந்தது. தம்பி, இந்த அவனுக்கு நரசிம்மரை தெரியுமா, இந்தா வச்சுக்கோ, பூஜித்துட்டு வா, அவனுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு. சரிங்க சாமி. அவன் சொல்ற ஒரு டோன்ல ஒரு சுவாரஸ்யம் இல்லை. உனக்கு பிடிக்காதா இல்லை தெரியாதா நரசிம்மரை பத்தி? இல்லை இல்லைங்க, எனக்கு ஒருத்தவங்க சேலத்துலேருந்து ஒரு அம்மா வந்து நரசிம்மரை பத்தி உபதேசம் பண்ணியிருக்காங்க. தெரியுமா? நான் வாரம் இங்க இருக்கிற காட்டழகிய சிங்கர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவேன். சரி சரி. நான் அடுத்தது எனக்கு தோணுது, என்ன சால ஓரத்துல இருக்கிறவரு ஜிம்பாடி தப்பா போனேன்றாரு, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டேன், பெண்கள் விஷயத்துல வீக்குன்னு, இவருக்கு என்ன தேவைப்படுது ஆன்மீகத்தை பத்தி? தம்பி, அப்படிலாம் வெறுமனை போய் நரசிம்மரெல்லாம் கும்பிடக்கூடாது. நம்ம வந்து குரு ஆயிட்டோம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். அந்த பையன் பொறுமையா கேட்டான். கேட்டுட்டு நீ எப்படி கும்பிடுவ சொல்லு அப்படின்னு என்ன ஒரு கேள்வி கேட்க வைக்கிறார் அகத்தியர். அப்ப கூட எனக்கு என்னுடைய உணர்வுகள்ல நான் மேலேங்கிற உணர்வுலயே தான் பேசிட்டு இருக்கேன். அவன் என்னமோ ஒரு சாதாரண ஆளாகும், நான் என்னவோ ஒரு பெரிய சாதிச்சவன் மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் கேட்கிறேன். கேட்டவுடனே அந்த தம்பி சொல்றாரு, நான் ஆலயத்துக்கு புதன்கிழமை ஆனா போகாம இருக்க மாட்டேங்க. புதன்கிழமை காலையில போவேன் 10-11 மணிக்கு. போயிட்டு அந்த கொடிமரத்துக்கிட்ட பலிபீடத்துக்கிட்டே என் கையில இருக்கிற பையெல்லாம் இறக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். என்ன பை தம்பின்னு கேட்டேன். நான் ஏதாவது பை எடுத்துட்டு போய், இல்லைங்க என் கர்மா பை நான் எடுத்துட்டு போறேன் இல்லையா, என்னுடைய கஷ்டங்கள். அந்த கஷ்டம்னா என்ன கஷ்டம்? கரண்ட் பில்லு கட்டலன்னு பொண்டாட்டி, மருந்து வாங்கி கொடுக்கலன்னு எங்க அம்மா கேட்பாங்க, என் பையனுக்கு ஏதாவது பால் டப்பா வாங்கணும்னு கேட்பாங்க, இந்த மாதம் மளிகை ஜாமான் வாங்கல, கடைக்காரி காசு கொடுக்கலாம்பாங்க, இந்த காரியம் ஒன்றும் நடக்கலாம்பாங்க, இந்த மாதத்துக்கு நீ சரியான எனக்கு வருமானம் கொடுக்கலாம்பாங்க. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். உடல் நல பிரச்சனை, மனநல பிரச்சனைகள், பண பிரச்சனை, எதுவா இருந்தாலும் இது எல்லாத்தையும் அங்க ஒரு மூட்டை கட்டி இறக்குவேன். உள்ள போனோடனே எனக்கு நரசிம்மர் பேசுற மாதிரி தோணும். என்ன கொண்டு வந்த அப்படின்னு அவர் கேட்கற மாதிரியும். நான் என்ன ஒரு சாதாரண ஆளு, எனக்கு நீ என்ன கொடுத்த? பிரச்சனை மேல பிரச்சனை தானே கொடுத்துட்டு இருக்கேன். அந்த கர்மாவெல்லாம் அங்க மூட்டை கட்டி வச்சுட்டு வந்துட்டேன். கொடிமரத்துக்கிட்ட அந்த பலிபீடத்துல இறக்கி வச்சிருக்கேன். நீ கொடுத்தது தானே திருப்பி கொடுக்க முடியும், என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு அவன் சொல்லி சரி சரி என்னை நம்பி வந்துட்ட, இங்க வா அப்படின்னு அவர் என் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும். என்னமோ எனக்கு உடம்பே மனசே லேசான மாதிரி இருக்கும். ஒரு விடுதலை உணர்வு. கோயிலை சுத்திட்டு வந்துருவேன். நான் அடுத்த கேள்வி கேட்டேன், அப்போ உன் பிரச்சனை எல்லாம் அந்த வாரத்துல தீர்ந்துருமா? ஆமா, கேட்கல. ஈபி பில் கட்டலன்ற பண பிரச்சனை தீர்ந்துதா? உன்னுடைய கஷ்டங்கள்லாம் தீர ஆரம்பிச்சுதா? ஒரு பார்க்க உன்னுடைய வாழ்க்கை நல்லா ஆச்சு. அதெல்லாம் ஏன் தீரணும்னு? ஏன் தீரணுமான்னு நான் என்ன அப்படி சாதிச்சிட்டேன் சாமி? எனக்கு மாறி மாறி கடல்ல வர மாதிரி பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். அவர் ஏன் என் பிரச்சனையை தீக்கணும்? என் பிரச்சனையை நான் தான் தீக்கணும். ஆனா அதை சுமக்காம அவர்கிட்ட இறக்குவேன். 2 பேரும் சேர்ந்து சுமக்குறாங்கல்ல, அப்படி இறைவனை கூட சேர்த்துக்குவேன். இந்தா அப்படின்னு சொல்லுவேன். அப்ப கூட அவன் ஒரு பெரிய தத்துவத்தை சொல்றான்னு எனக்கு உரைக்கல. மனசுக்குள்ள அவர் பேசிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் ஒரு உயர்நிலை ஆன்மீகம்ன்றது எனக்கு புரியல. ஏதோ அந்த பையன் ஒரு பழம் வைக்கிறவன், அவன் பேசிட்டு இருக்கான், ஏதோ ஒரு வளர்றான். இந்த இதுல சொல்லுவார், ஏதோ எனக்கு தெரிஞ்சது திருவிளையாடல் படத்துல, ஏதோ வளர்னேன், ஏதோ பாடினேன், ஏதோ கத்தினேம்பர். அந்த பாட்டும் நானே பாட்டுக்கு பாளைய வந்து வெளியே ஏதோ எனக்கு தெரிஞ்சது கத்தினேம்பர். அந்த மாதிரி அவன் சொல்றான்ற அளவுலதான் நான் நினைச்சுக்கிட்டு இப்போ நான் விளக்கம் சொல்றேன். அப்ப கூட அது தோணல. ஏதோ ஒரு பழம் வைக்கிறவன் அவன் கஷ்டத்தை அவன் சொல்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காரை எடுத்துட்டோம். ஒரு கொஞ்சம் தூரம் போயிருப்போம், ஒரு 4-5 மைல் போயிருப்போம். எனக்கு மனசுல சில வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது. இவன் சாதாரண ஆளா இருக்க முடியாது, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஏதோ ஒரு காரணத்துதான் நம்ம சந்திக்க வச்சிருக்காங்க. சொன்னது என்ன சொன்னா, கர்மாங்கிறது நம்ம சுமக்கணும், வேற ஒருத்தர் சுமக்க முடியாது. பெரிய தத்துவம். அத்வைதம் துவைதத்துல சொல்லாத விஷயத்துல ரொம்ப சொருமா சொல்றான். அடுத்தது, இந்த கர்மாவை இறைவனிடம் போய் நீ இறக்கி வச்சு என்னை சுமக்க கத்துக்கொடுன்னு கேட்கறான். என்னை நீக்க கத்துக்கொடு, என்னை மாத்தி கொடுன்னு கேட்கல. அடுத்த கேள்வி, அடுத்தது என்னன்னு கேட்டா, அதை ஏன் அவர் நீக்கணும்? அவர் ஏன் நீக்கணும்னு கேட்கறான். அவர் ஏன் எனக்கு மாத்தணும்னு கேட்கறான். அப்ப ஐ ஹேவ் டு ஃபேஸ்
அந்த விஷயத்தை நான் எதிர்கொள்ளணும்னு கேட்குறோம். இப்போ இவன் ஏதோ ஒரு பெரிய ஆளு அப்படின்னும் போது எனக்கு மனசுக்குள்ள ஒரு குரல், ஆமாண்டா எல்லா வாய்ப்பையும் விட்டுடு. வாய்ப்பு அதாவது அடிக்கடி சொல்லுவார் அகத்தியர், சந்தர்ப்பம் சீவி சிங்காரிச்சிட்டு வராதுன்னு. வாய்ப்பு வரும்போது அவன் உயரிய ஆன்மாங்கிறத நீ உணரணும். ஒரு சித்தரையே நம்ம நேர்ல பாக்குறோம்னா ஒரு சித்தர்னு ஐடி கார்டு விசிட்டிங் கார்டோ கொடுக்க மாட்டார். சித்தருங்கிறத நம்ம மனசுல உணரணுமே தவிர அவங்கள அடையாளங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதாவது ஒரு ஐடி கார்டோ விசிட்டிங் கார்டோ இருக்கிறது இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, சித்தர் நம்ம உணர்றோடி அவங்க நம்மள்ட்ட மறைஞ்சிடுவாங்க. ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, ஏதாவது கேட்ட பொருள் மறைஞ்சிடுவாங்க. அதுவும் ஒரு காரணம் இருக்கு. இருந்தாலும் மனிதர்கள் தானே, ஒரு சந்தர்ப்பம் வந்தது, நம்ம விட்டுட்டோமே, சரி அவங்க கிட்ட நிறைய கேட்க வேண்டியது இருக்கு, நம்ம விட்டுட்டோம். இப்போ அவன் தான் சொல்லிட்டு இருக்கான். திருப்பி காரை திருப்பி என்ன என்னுடைய பையன் ஏதோ அங்க வச்சுட்டேன்னு நினைக்கிறேன்னு காரை திருப்பிட்டு வந்துட்டோம். வந்து பார்த்தா அந்த கடையை காணும். என்னங்க ஏதாவது விட்டுட்டு போயிட்டீங்களான்னு அங்க இருக்கிற ஒரு அயன் தேய்ச்சிட்டு இருப்பாரு. அவர் கேட்டார், இல்லைங்க அந்த பழக்கடைக்காரை பார்க்கணும். அங்க நான் சாப்பிட்ற அந்த உணவு சாலையிலையும் கேட்கிறேன், அந்த ஹோட்டல்லையும் என்ன ஆச்சு. அவனை இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே இல்லைங்க, அந்த தம்பி யாருன்னே தெரியாது, உள்ளூர்கார் இல்லை, ஏதோ அன்னைக்கு வந்தார் பழக்கடை போட்டாரு, நீங்க வரத்துக்கு ஒரு சில நிமிடங்கள் முன்னாடிதான் அவரும் வந்தார். அதிகமா அவன் பழம் வித்தா மாதிரியும் எங்களுக்கு தெரியல. நீங்க வாங்கின பிறகுலாம் கொஞ்ச நேரத்துல மீதி இருக்கிற பழத்தை மூட்டை கட்டிட்டு 2 குழந்தையும் தூக்கி தோல்ல வச்சுட்டு மூட்டையை தலையில வச்சார், 2 குழந்தையும் தோல்ல வச்சார். பாடி பில்டர் அதான் எல்லாத்தையும் சுமக்கிறாருன்னு நினைச்சோம். ஆளை காணோம். நானும் அந்த தெருமுனை அந்த பக்கத்துல இருக்கிற தெரு எல்லாம் தேடுறோம். ஒருவேளை அங்க போட்டுருப்பாரா கடை, எங்க யாரு போற வேற இடத்துல கடை போட்டிருப்பாரோ. அப்புறம் அகத்தியர், ஆமா எளிமையா ஒருத்தரை பார்த்த அந்த நரசிம்மரையே சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உனக்கு கிடைச்சாலும் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது யாருன்னு தெரியலன்னா உன் சுமையை இறக்கி வைடான்னு அந்த நரசிம்மரே ஒரு பழகாரம் மாதிரி வந்து சொன்னா கூட உணரலன்னா என்னடா பிரயோஜனம். இப்ப நானும் என் மனைவியும் பேசிக்கிட்டோம், அவருக்கு மட்டும் காட்சி ரூபமா வந்தாரு அல்லது ஒரு நல்லது, நமக்கெல்லாம் ஏதோ ஒரு சோதனை ரூபமா தானே வராங்க. அவர் வந்து பார்த்தோன்னே ஒரு உணர வச்சாரு, நமக்கு அந்த உணர்வு சோதனை பண்ற மாதிரியும் நமக்கு ஏதோ ஒரு காரிய சித்திக்க இல்லாம ஒரு சாதனம். நாம கேட்டது என்ன, ஒரு பிளஸ்ஸிங். நான் தான் நரசிம்மர்னு உணர வைக்கிற ஒரு நொடியை நமக்கு கொடுக்கலையே அப்படின்னு பேசிக்கிட்டே போறோம். திருநெல்வேலி போன உடனே காலதாமதம் ஆயிடுச்சு, ஒரு 7:30 மணி ஆயிடுச்சு. பொதுவாக பெருமாள் கோயில்ல 7, 7:30 அடைச்சிடுவாங்க. சரிப்பா எதுக்கு ஒரு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு போயிடும், மதியானம் தான் விட்டுட்டோம். இங்கேதான் நரசிம்மர் கோயில் இருக்கான்னு அந்த உள்ளூர்ல இருக்கிற உதவியாளர் ஒரு தம்பி வந்திருந்தார், அவர் தான் உதவிக்கு வருவார். இல்லைங்க இங்க ஒரு கிருஷ்ணர் கோயில் தான் இருக்கு, கிருஷ்ணர் கோயிலுக்கு வேணா. சரிவா, கிருஷ்ணரா இருந்தானே ராமரா இருந்தானே நரசிம்மரா இருந்தானே பெருமாளை பார்க்க போன மாதிரி இருக்கட்டும் வான்ட்டு நாங்க போறோம். ஆலயத்தை அடைச்சிட்டு அந்த பட்டர் எதிர்க்க வரார், ஆலயத்தை அடைச்சிட்டோன்ட்டார். சரி நாங்க வெளியில நின்று கும்பிட்டு அவர் போயிட்டார். நாங்க வெளியில நின்று கும்பிட்டுட்டு இருக்கோம். திட்டி வாசல்ல இருக்கும் பெரிய கதவு, சின்ன கதவு ஒண்ணு இருக்கும் இந்த பழைய காலத்து கோயில்கள்லாம். அந்த கதவை திறந்துட்டு ஒரு ஒல்லியா விட ஊதினா விழுந்துருவார் போல இருக்கு. இந்த படத்துல ஓமகுச்சி நரசிம்மன் மாதிரி இருக்கார். அவரையே 62 பேர் தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு. அவர் இறங்கி வந்தார். யாரு அப்படின்னாரு. இல்லைங்க சாமி கும்பிட வந்தோம், பட்டரை எதிர்க்க பூட்டிட்டு போயிட்டாரு, முடிஞ்சா நாங்க இன்னொரு நாள் நாங்க வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கோம். சரி நாங்க வந்துட்டோம். சரி ஆலய வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க, நீங்க அப்படியே அந்த திட்டி வாசல்ல இறங்கி கொடிமரத்துக்கிட்ட நின்று தரிசனம் பண்ணிக்கோங்க. நீங்க யாருங்கன்னு கேட்டோம். நான் வாட்ச்மேன். நான் கிண்டல் பண்றேன், இவரையே யாராவது காப்பாற்றணும் போல இருக்கு, இவர் வாட்ச்மேனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்க உள்ள இறங்கி போய் சாமி அந்த கொடிமரத்துக்கிட்ட நின்று கண்ணை மூடி தளத்தை மெரிக்க வரத்துக்காவது கால் வைக்கிறதுக்காக அனுமதி கொடுத்திய. மதியம் வந்த, ஆனா என்னால உன்னை உணர முடியல. 10 அவதாரத்துல இங்க கிருஷ்ண அவதாரம், அங்க நரசிம்மர் அவதாரம், எங்களால அதை கவனிக்க முடியல, மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மானசீகமா வணங்கிட்டு நாங்க அந்த ஆலயத்தை சுத்தி வரோம். ஆலயத்தை சுத்தல, நாங்க நிக்கிறோம். அந்த இவர் வரார் வாட்ச்மேன். அப்புறம் என்ன நாங்க கிளம்பிட்டோங்க. வந்துட்டீங்க, ஒரு சின்ன கோயில் தான், ஒரு சுத்திட்டு போயிடுங்க, இப்படியே திரும்பாதீங்கன்னா. நாங்க வலம் வரதுக்காக கோயில போறோம். கோயிலோட பின்புறம் ஒரு மண்டபம் இருக்கு, அந்த பழைய காலத்து ஆலயம். அந்த மண்டபத்துல ஒரு பிரம்மாண்டமான ஊஞ்சல், அந்த காலத்து ஊஞ்சல் ஒண்ணு, கல் தேக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தேக்குன்னு அந்த பின்னாடி அந்த இவர் சொன்னார். அதுல வேலைப்பாடுகள்லாம் செக்யூரிட்டியா அந்த வாட்ச்மேன் சொன்னார். ஆமா, அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இருக்கு. சங்கிலியே பாத்தீங்கன்னா ஒரு கை பருமன் இருக்கு, அவ்வளவு பலமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு தாங்கணும் வெயிட். இந்த ஊஞ்சல்லாம் தனிப்பட்ட மனிதர்கள் ஆட்ட முடியாதுமா, அவ்வளவு கனமா இருக்கு. ஒரு 7-8 பேர் 10 பேர் இந்த கோயில் திருவிழா போது ஒரு 7-8 பேர் ஆட்டினாதான் ஆடும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, யாருமே இல்லாத நேரத்துல அந்த ஊஞ்சல் தன்னால வீசி ஆடிச்சு. எங்களுக்கு கையெல்லாம் செலுத்து போச்சு,
படபடப்பு வந்து போச்சு. நைட்டா? நைட்டு. அதுவும் பட்டரும் போயிட்டாரு, நீங்க மட்டும் ஆமா, தான் 8 மணி. செக்யூரிட்டி முன்னாடி போயிட்டாரா? செக்யூரிட்டி வெளியே போயிட்டாரு எங்களை சொல்லிட்டு. எங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள பயம் வந்து போச்சு. ஊஞ்சல் வீசி ஆடுது. இறைவனா இருந்தா கூட, ஆலயமா இருந்தா கூட ஒரு படபடப்பு வந்து போச்சு. சரி சரிவா, இதுக்கு மேல நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரோம். வாகன கொட்டா வரிசையா பார்த்திருப்பீங்க, எல்லா கோயில்லையும் அந்த பிரகாரத்துல வாகன கொட்டா இருக்கு. வாகன கொட்டா நம்மளுக்கு புரியும், நம்ம உறவுகள் சொல்ற மாதிரி சொல்லிருங்க. வாகனங்கள் சுவாமி புறப்பாடு போற இடத்துல வரிசையா வாகனங்கள் அடுக்கி வச்சிருப்பாங்க. பார்த்திருப்பீங்க, ஆலயங்கள்ல போனீங்கன்னா அந்த பிரகாரத்துல ஒரு நீட்டா ஒரு மண்டபம் இருக்கு, அதுல எல்லா வாகனங்களும் இருக்கும். பெருமாள் ஆலயம்ங்கிறதுனால அங்க கருட வாகனம் வச்சிருந்தாங்க. ஆனா ஒண்ணு இல்ல, 4 வாகனம் இருந்தது. இவன் மனைவி கேட்டா, ஒரு பெருமாளுக்கு ஒரு வாகனம் போறாதாங்க, இங்க 4 வாகனம் எதுக்கு? அதுவும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே அளவு ஒரே மாதிரி. வேற ஆலயங்கள் தான் இருக்கலாம், பாதுகாப்பு கருதி இங்க உடனே வச்சிருக்கலாம். அந்த ஆலயங்கள் ஏதாவது இடிஞ்சு போயிருக்கும், அல்லது மண்டபம் சரியில்லாம இருந்திருக்கும், அல்லது பஞ்ச கருட சேவைன்னு சில ஆலயங்கள்ல நடக்கும். 5 கருடன், 7 கருடன், 11 கருட சேவை. திருநாங்கூர்ல 12 கருட சேவை, கும்பகோணத்துல 18 கருட சேவை நடக்கும். இந்த மாதிரி சில ஆலயங்கள்ல கருட சேவைகள் உண்டு. அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு இங்கே வச்சிருவாங்க போல இருக்கு, அந்த சேவைக்கு எடுத்துக்குவாங்க. இல்லைனாலும் பாதுகாப்பு வச்சிருக்காங்களோ தெரியல. என்னமோ நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கோம். இந்த வாட்ச்மேன் இன்னுமா வரல அப்படின்னு குரல் கொடுத்தாரு. இந்த புறப்பட்டோங்க என்ன, அவர் அங்கேருந்து வந்தவரு நாங்க பேசினதை காது கொடுத்துருப்பாரு போல இருக்கு. 4 கருடன்லப்பா 5 கருடன். 5 கருடன்றீங்களே, இங்க 4 தாங்க இருக்கு. ஆமா, ரெட்டப்படையா இருக்குல்ல, கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, ஒரு கதவை திறந்து விளக்க போட்டு, ஒரு பூட்டப்பட்ட கதவு திறந்து. அப்போ எனக்கு யோசனை இல்லை, பட்டர் பூட்டினா எல்லா சாவியும் அவர் தானே எடுத்துட்டு போயிருக்கணும், இவர் கையில எப்படி சாவி இருக்கும், அதுவும் எனக்கு அப்ப தோணல. ஒரு கதவை திறந்தாரு, விளக்க போடுறாரு, மின் விளக்க போட்டா உள்ள வெள்ளி கருட வாகனம். பார்த்த உடனே நமக்கு இயல்பா எல்லாருக்கும் அது அந்த அழகு நான் அப்படியே லைக்க வச்சிருச்சு. நான் கேமரா எடுத்து, அப்பதான் கேமரா மொபைல் வாங்கின காலம், ஒரு நான் சொல்றது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. நம்மளாம் ஒரு பொதுவாகவே கேமரா வாங்கினோம்னா போட்டோ எடுப்போம் இல்லையா, அந்த கியூரியாசிட்டி. அதை எடுத்து அந்த வாகனம், என் மனைவி தடுக்கிறேன். நான் சொன்னேன், வாகனம் தானம்மா, சுவாமி புறப்பாடு ஆகிறது தானே, மூலவரையோ உற்சவரையோ போட்டோ எடுக்கணும்னா தான் நம்ம ஏதாவது அனுமதி கேட்கணும், இல்லை எடுக்கக்கூடாது. இங்க எதுக்கு நம்ம யார் கேட்க போறாங்கன்னு சொல்லி அதை பிளாஷ் அடிக்கும் போதே, பிளாஷ் அடிச்ச மாதிரி எனக்கு முதுகுல ஒரு இடி விழுந்த மாதிரி இருந்தது. அப்பா நான் அலறிட்டு நான் திரும்புறேன், அந்த பெரிய ஒரு ஆவேசம் வந்த மாதிரி அப்படியே தலையெல்லாம் இப்படி பிச்சுட்டு பறக்குது. முகத்துல அப்படியே ஒரு உக்ரம், முகம்லாம் செவந்து போச்சு, ஒரு உஷ்ணம். அவரோட ஆமா, அவர்கிட்ட ஒரு தெய்வத்தன்மை. அவரை பாத்தீங்கன்னா, நம்ம தெய்வத்தன்மைன்னு இப்ப சொல்றேன், இப்ப பேய் பிடிச்ச மாதிரி இருந்தாரு. இந்த சாமி வந்து ஆடுவாங்களே மாதிரி, ஓன்னு இருந்த இப்ப காந்தாரால வருவாங்களே அந்த மாதிரி. அவரை பார்த்த உடனே பட்ட பட்ட பட்டங்குது. இவங்கெல்லாம் ஓடிட்டாங்க, என் மனைவி, என் குழந்தை, அந்த உள்ளூர் பையன் கூட ஓட்டாங்க, எல்லாம் ஓடுறாங்க. ஏன்னா அவரோட சத்தத்தையும் அவருடைய தோற்றத்தையும் பார்த்த உடனே அலறிட்டு ஓட்டாங்க. நான் அவரை தாண்டி தான் போகணும், நான் ஓடணும்னா அவரை தாண்டணும். அவர் முன்னாடி நிக்கிறார், ஊங்கிறாரு. எனக்கு இறைவா மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை காலில் விழுந்துட்டு அவர் பிடிச்சி, சாந்தமாயிடுங்க. எப்படித்தான் எனக்கு தோணுச்சுன்னு தெரியல, சாந்தமாயிடுங்க, என்கிட்ட கற்பூரம் கூட இல்லை, தயவுசெய்து மலையேறிடுங்க அப்படின்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அவர் அப்படியே ஒரு நொடிதான் சாதாரணமாயிட்டு சாமி இன்னும் நிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அவர் டோனு, குரல், அந்த நடத்தை எல்லாமே ஒரு செகண்ட்ல மாறிடுச்சு. அதாவது இப்ப சொல்லும் போது கூட எனக்கு சிலுக்குது. அப்படி ஒரு நொடிதான், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். அப்புறம் அந்த கதவை போட்டிடுறேன் அப்படின்னாரு, பூட்டினாரு. வெளியே வந்தோடனே, சாமி டீ குடிக்க ஒரு 10 ரூபா கொடுங்க. டீ குடிக்க ஒரு 10 ரூபா கொடுக்குறேன். என் வாய் சும்மா இல்லை. உங்க பேர் என்ன? என் பேரா பெருமாள் அப்படின்னாரு. அது உண்மையான வார்த்தை, நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன், உண்மையான வார்த்தை. பெருமாள்னார். நாங்க வந்துட்டோம் வந்து அகத்தியரோட சோதனையை பாருங்க. நான் வந்தேன் இல்லையா, 3 நாள் ட்ரிப் சொன்னேன் இல்லையா, இந்த 3 நாள் ட்ரிப் முடிச்சுட்டு நான் திரும்ப அந்த ஊர் வழியாக திருப்பி வரேன். வரும்போது கிருஷ்ணர் கோயில் போலாம்னு இவங்கள பயப்படுறாங்க. வேலை இல்லை, நரசிம்மரை பார்க்கணும் கேட்டல, அந்த ஒரு நொடிக்கு நமக்கு மிரண்டுட்டோம், பார்க்க முடியல நம்மளால. ஒரு நொடி ஒரு மனிதனோட உடம்புல இறங்கும் போதே நமக்கு அந்த காந்தார மாதிரி அந்த நேரம் பார்க்கும்போது நம்மளால அறியாம அந்த உணர்வுகளை நம்மளால வார்த்தையால சொல்ல முடியாது, மிரண்டு போயிடும். சரி வாமா, அன்னைக்குதான் கோயிலை பார்க்க முடியல, கோயில் திறந்திருக்குன்னு சொல்லி இறங்குறோம். திருவிழா வெளியில வாகனம் ரெடி பண்ணி பந்தல் போட்டு வச்சிருக்காங்க, வாழை மரம்லாம் கட்டியிருக்கு. அதே வாட்ச்மேன் வெளியில ஒரு பூக்காரங்க உட்காந்து மாலையெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க கோயில்ல, திருவிழாக்காக மலை மாதிரி பூ கொட்டி உட்காந்து அங்கேயே கட்டுறாங்க. இவர் பக்கத்துல உட்காந்துக்காரு. நான் இறங்கி போய் உள்ள போய் சாமி கும்பிட்டோம். இவங்க பயதுலேயே வந்தாங்க.
கும்பிட்டுட்டு பகல் நேரம் கும்பிட்டுட்டு வெளியே வரோம். அவரு, சாமி வணக்கம், நான் தான் வாட்ச்மேனர், தெரியுங்களே, நான் தான் போன வாரம் வந்திருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட 10 ரூபா கொடுத்தேன். அப்படியா அப்படின்னாரு. இப்ப திரும்ப அவர்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு, நான் உங்க பேரை மறந்துட்டேன், உங்க பேரை சொல்லுங்கன்னா அவர் வேற ஒரு பேர் சொல்றாரு. ஓ, எங்களுக்கு அந்த ஒண்ணுமே புரியல. பெருமாள் சொன்னீங்களா? பெருமாளா? என் பேர்ல பெருமாள் இல்ல. அவர் இந்த மாடன், இந்த மாதிரி கிராமத்துல இந்த திருநெல்வேலி சைட்லாம் இப்ப சோழல மாடன் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர், எனக்கு இப்ப சட்டு ஞாபகம் வரல, ஒரு கிராம பேர் ஒண்ணு சொல்றாரு. எங்களுக்கு ஒண்ணு ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம். திரும்ப ஒரு பயம், என்னடா இதுன்னு வந்துட்டோம். இந்த மாதிரி சில உணர்வுகள், சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது அது ஏன் நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. நம்பினவங்களுக்கு கடவுள் எந்த ரூபத்திலும் காட்சி வருவாருங்கிறது உண்மை. வருவார். ஆனா ஒண்ணு, அது எப்பவுமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சினிமாவையோ இல்ல சம்பவங்களையோ பார்த்துட்டு நேர்ல அனுபவிக்கும் போதுதான் அதனுடைய அழுத்தம் தெரியுது. ஒரு சினிமா இன்னைக்கு அந்த படம் அவ்வளவு தூரம் ஓடிச்சுன்னா ஏன் ஓடிச்சுன்னு கேளுங்க. அந்த உணர்வுகளோட அந்த படம் நடந்ததுனால்தான். இந்த இறைவன் வர காட்சிகள்லாம், அந்த இசையும் அந்த எடுக்கப்பட்ட விதமும், இந்த கிராமத்துல அவர் அந்த இப்பவும் பாப்பீங்க, கருப்பசாமி புறப்பாடுன்னு எதிர்கொண்டு போக கூடாதுன்னு கிராமத்துல இருப்பாங்க. எல்லாம் ஊரே விலகி நிற்கும். அவர் ஊர் சுத்திட்டு வர வரைக்கும் யாரும் எதிர்கொண்டு போக மாட்டாங்க. அந்த குறி சொல்ற நேரம் மட்டும்தான் எல்லாம் காலில் விழுந்து அவர் சொல்லுவார். அவரை மீறி அவர் வாக்கு சொல்லுவார். இந்த மாதிரி நம்மளை மீறின இறையாற்றல்கள் மனிதர்கள்ட்ட இறங்கிட்டு தான் இருக்கு, பதில் சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனா தெரியல, புரிஞ்சுக்க முடியல. நம்ம உணர்வுகள், நம்ம எல்லாமே பழம் வாங்குற மாதிரி, பிஸ்கட் வாங்குற மாதிரி இறைவன் எனக்கு வந்துட மாட்டாராங்கிறோம். இல்ல, நம்ம நினைக்கிற கடவுள்ங்கிறது நகையெல்லாம் நிறைய போட்டு கிரீடம் எல்லாம் வச்சு வேலோட வருவார், தோற்றம். ஆனா மாம்பழம் வச்சுக்கிட்டு 2 குழந்தையோட வருவாரு, பாடி பில்டரோட இருப்பாரு, நம்மளுக்கு தெரியல, நினைக்கல. அவரோட பேச்சு, அவருடைய நடவடிக்கையால கூட நம்மளால அதை உணர முடியல. இத்தனைக்கும் அகத்தியர் கொண்டு பேசிட்டு இருக்காரு, சுவடி படிச்சுட்டு தான் இருக்கு. ஆமா, பின்னாடி கேட்கிறாரு. அவன் சொன்ன அந்த விஷயங்கள் ஒண்ணு குழப்பணும்னு சொன்ன விஷயங்கள், அதாவது எனக்கு 2 குழந்தை, நான் தவறான நடத்தைங்கிறதெல்லாம் நீ அவன் உணர்வுபூர்வமா நீ அவனோட கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்கான கதை. ஆனா அவன் பேச ஆரம்பிச்சோன்னா அவனுடைய தன்மை உனக்கு வந்துருது இல்லையா தானே. அந்த விளக்கங்கள் கொடுக்கும் போதே இந்த விளக்கம் கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கும் அப்படின்றத உன்னால கண்டுபிடிக்க முடியல பத்தியா. இன்னொரு, நான் வெங்கட்ராம சுவாமிகள் இந்த வாக்குல இதுல சொல்லியிருப்பேன், பக்தியின் பின்னணியில கூட நிறைய பேருக்கு தெரியும். அகஸ்திய விஜயம்னு ஒரு புக்கு வருது. வெங்கட்ராம சுவாமிகள் ஆசிரமம் இப்ப இன்னைக்கும் திருவண்ணாமலையில கிரிவல பாதையில இருக்கு. அந்த சுவாமிகளுக்கு நடந்த ஒரு சம்பவம் இருக்கு. என்ன சாமி? அவர் என்ன பண்ணினாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு காலகட்டத்தில், அவருக்கு அப்போ 11 வயது,